ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போற இந்த ஒரு வீடியோல நம்ம தமிழக அரசு சார்பில் நான் முதல்வன் திட்டமும் தமிழ்நாடு திறன் மேம்பாட்டு கழகம் இவங்க 2 பேரும் சேர்ந்து காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் வந்து காலேஜ் படிச்சு முடிச்சுட்டு ஒர்க்குக்கு போகக்கூடிய ஆஸ்பிரண்ட்ஸ்க்கு வந்து என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா நேஷனல் அப்ரண்டிஸ்ஷிப் அண்ட் இன்டர்ன்ஷிப் அப்படிங்கிற ஒரு ப்ரோக்ராம் வந்து கண்டக்ட் பண்ணியிருக்காங்க. இதுல நீங்க வந்து காலேஜ் படிச்சுட்டு இருக்கும்போது இன்டர்ன்ஷிப் மூலமா நீங்க வந்து ஒர்க் பண்ணி உங்களுக்கு உண்டான ஸ்டைஃபண்டை நீங்க வந்து ஏர்ன் பண்ணிக்க முடியும். அது மட்டும் இல்லாம உங்களுக்கு வந்து ரெகக்னைசேஷன் சர்டிபிகேட்ஸ் அவார்ட்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட ஆப்ஷன் வந்து உங்களுக்கு நான் முதல்வன் அப்படிங்கிற இந்த திட்டத்து மூலமா வந்து கொடுக்குறாங்க. ஸோ இந்த ஒரு ஸ்கீமை பத்தி நம்ம பிரீஃபா இந்த வீடியோல வந்து பார்க்க போறோம். யாரெல்லாம் வந்து காலேஜ் படிச்சுட்டு இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸா இருக்காங்களோ மறக்காம அவங்களுக்கு இந்த ஒரு வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்க. ரெண்டாவது வந்து காலேஜ் படிச்சு முடிச்சுட்டு ஜாப் வந்து சர்ச் பண்ணிட்டு இருக்கக்கூடிய ஜாப் சீக்கிரக்கும் இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்க. அவங்களுக்கு ரொம்பவே இது வந்து ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இப்பதான் நம்ம சேனல்ல நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா இந்த வீடியோக்கு கீழே இருக்கக்கூடிய சப்ஸ்கிரைப் பட்டனையும் பக்கத்துல இருக்கக்கூடிய அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுங்கிறத எனபிள் பண்ணிச்சுக்கோங்க. கவர்மெண்ட் சார்பில் இருந்து என்னென்னலாம் வந்து நலத்திட்ட உதவி வந்து கொடுக்குறாங்க, என்ன ஃப்ரீ எஜுகேஷன் இருக்கு, ஸ்டைஃபண்ட் எங்க கிடைக்குது, ஸ்காலர்ஷிப் எங்க கொடுக்குறாங்க அப்படிங்கிற எல்லா லேட்டஸ்ட் தகவலை நம்ம சேனல்ல உங்களுக்கு வந்து ரொம்பவே வந்து யூனிக்கா வந்து கொடுத்துட்டு இருக்கோம். ஸோ நம்ம சேனலோடைய ஒரு மோட்டோவே வந்து பார்த்தீங்கன்னா இல்லாதவங்களுக்கு வந்து நிறைய விஷயங்களை கொண்டு போய் சேர்க்கணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு ரீசன் தான். முடிஞ்ச வரைக்கும் நம்ம சேனலை வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க, மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. சரி, வாங்க இப்போ நம்ம டைரக்டா வீடியோக்குள்ள போகலாம். ஓகே, இன்னைக்கு நம்ம பார்க்க போற இந்த ஒரு அப்டேட் வந்து நம்ம தமிழ்நாடு ஸ்டேட் கவர்மெண்ட், அதாவது வந்து தமிழ்நாடு திறன் மேம்பாட்டு கழகம், அதாவது தமிழ்நாடு ஸ்கில் டெவலப்மெண்ட் கார்பரேஷன், நான் முதல்வன் இந்த 2 பேரும் சேர்ந்து தான் வந்து இந்த ஒரு அப்ரண்டிஸ்ஷிப் அண்ட் இன்டர்ன்ஷிப் அப்படிங்கிற இந்த ஒரு ஆப்ஷன் வந்து எனபிள் பண்ணியிருக்காங்க. இது முழுக்க முழுக்க வந்து யாருக்கு அப்படின்னா என்பவரிங் வந்து அன்எம்ப்ளாய்டு யூத் ஜென்ரேஷனை வந்து கிரியேட் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்துக்காக தான் வந்து இந்த ஒரு விஷயத்தை வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து அப்ரண்டிஸ்ஷிப் அண்ட் வந்து இன்டர்ன்ஷிப் ப்ரோக்ராம் வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா ரொம்ப குயிக்காக வந்து ரீச் அவுட் ஆகணும் அப்படிங்கிறதுக்காக தான் வந்து இந்த ஒரு விஷயத்தை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணி வந்து கொண்டு வந்திருக்காங்க. இதுல என்னென்ன விஷயங்கள் வந்து நம்மளுக்கு வந்து கிடைக்கும் அப்படின்னா, நீங்க வந்து என்ன டிகிரி வந்து படிச்சிருந்தாலும் ஓகே, இல்ல டிகிரி தான் படிச்சிருக்கணும் அப்படிங்கிறது கிடையாது. நீங்க காமனா வந்து ஒரு 8th ஸ்டாண்டர்ட் படிச்சிருந்தாலும் ஓகே, இல்ல ஒரு 10th ஸ்டாண்டர்ட் படிச்சிருந்தாலும் ஓகே, இல்ல தமிழ்ல எழுத படிக்க தெரியுது அப்படின்னாலும் ஓகே. உங்களுக்கு இந்த இடத்துல வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா வந்து அப்ரண்டிஸ்ஷிப் மூலியமா உங்களுக்கு வந்து ட்ரைனிங் கொடுத்து உங்களுக்கு வந்து வேலையும் வந்து கொடுக்குறாங்க. சரிங்களா? இதுல இப்போதைக்கு வந்து ஒரு 4 விதமான ஆப்ஷன்ஸ் வந்து போயிட்டு இருக்குது. அதுக்கு கீழே வந்து பார்க்கும்போது இந்த ஒரு ப்ரோக்ராம் மூலியமா நம்ம ஜாயின் பண்றதுனால நம்மளுக்கு என்னென்ன பெனிஃபிட் வந்து இருக்கு அப்படிங்கிற பார்க்கும்போது ஹேண்ட்ஸ் ஆன் டியூட்டிஸ் எக்ஸ்பீரியன்ஸ், அதாவது இப்போ காலேஜ் படிச்ச உடனே நம்ம ஒரு இடத்துல போயிட்டு நம்ம வந்து இன்டர்வியூ அட்டன் பண்ணி கேம்பஸ் டிரைவ் மூலியமா நம்ம வந்து போனாலும் நம்மளுக்கு பேசிக்கான சேலரி தான் நம்மளுக்கு வந்து கிடைக்கும். என்ன ரீசன் அப்படின்னா நம்மளுக்கு வந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இருக்காது. ஃப்ரெஷருக்கு என்னைக்குமே வந்து ஒரு பேசிக் சேலரி வந்து ஒரு 10,000 தான் வந்து எனக்கு தெரிஞ்சு வந்து இருக்கும். அப்போ நம்ம காலேஜ் படிச்சு ஃபைனல் இயர் படிச்சுட்டு இருக்கும்போதே நம்ம ஒரு இன்டர்ன்ஷிப் மூலியமா இன்டர்ன்ஷிப் சர்டிபிகேட் நமக்கு இருந்துச்சு அப்படின்னா நம்ம ஏற்கனவே உங்களுடைய உங்களுக்கும் உங்களுடைய பக்கத்து பெஞ்சில் இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸுக்கும் வந்து டிஃப்ரெண்ட் அப்படிங்கிறது கண்டிப்பா வந்து இருக்கும். அதனால நீங்க ஃபைனல் இயர் ஸ்டூடெண்டா இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பா இன்டர்ன்ஷிப் அப்படிங்கிறது வந்து போங்க. அது 1 மாசமா இருந்தாலும் ஓகே, இல்ல 2 மாசமா இருந்தாலும் ஓகே, இல்ல 6 மாசமா இருந்தாலும் ஓகே. நீங்க வந்து இன்டர்ன்ஷிப் அப்படிங்கிறது கம்பல்சரியா நீங்க வந்து போங்க. கண்டிப்பா போறதுனால நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா நம்மளுக்கு ஹேண்ட்ஸ் ஆன் இண்டஸ்ட்ரி எக்ஸ்பீரியன்ஸ் அப்படிங்கிறது கண்டிப்பா நம்மளுக்கு வந்து கிடைக்கும். ரெண்டாவது வந்து நேஷனல் ரெகக்னைசேஷன் சர்டிபிகேட்ஸ் அப்படிங்கிறது நம்மளுக்கு வந்து கிடைக்கும். இந்த சர்டிபிகேட் இருந்துச்சு அப்படின்னா நம்ம வந்து காலேஜ் படிச்சு முடிச்சுட்டு ஜாபுக்கு போறதுக்கு நமக்கு ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதே மாதிரி காலேஜ் படிச்சுட்டு இருக்கும்போதே நம்ம வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா ஏர்ன் பண்ணிக்கலாம். ஏர்ன் பண்றதை தாண்டி வந்து லேர்ன் பண்ணிக்கிட்டே நம்மளால வந்து மந்த்லி வந்து ஒரு சின்ன ஸ்டைஃபண்டையும் நம்மள வந்து ஏர்ன் பண்ண முடியும் அப்படிங்கிற கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி வந்து நம்மளோட கெரியரோடைய அட்வான்ஸ்மெண்ட்டும் நம்மளுக்கு வந்து இதன் மூலியமா வந்து கிடைக்கும் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. ஆன்போர்டிங் ட்ரைனிங்ஸ் நம்மளுக்கு வந்து கிடைக்கும். எக்ஸ்பர்ட்டோட ஒரு கைடன்ஸ் நம்மளுக்கு வந்து கிடைக்கும். அதாவது சம்பந்தப்பட்ட ஒரு இண்டஸ்ட்ரிக்குள்ள போறோம் அப்படின்னா அந்த எக்ஸ்பர்ட் அந்த மென்டர்ஷிப்போட இண்டஸ்ட்ரியோட நாலேஜஸ் அப்படிங்கிறது நம்மளுக்கு நிறைய வந்து கிடைக்கும் அப்படிங்கிறது சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி ஒரு பேசிக் சின்ன சின்ன விஷயங்கள்லாம் நம்மளுக்கு வந்து இதன் மூலியமா வந்து கிடைக்க வருது. இல்ல இப்போ அவங்க பேசிக்கா கொடுத்துருக்கக்கூடிய 4 ஆப்ஷன்ஸ் வந்து இப்போ வந்து ஓப்பனிங்ல வந்து இருக்குது. வேகன்சிஸ் அப்படிங்கிற பொறுத்த வரைக்கும் இதுல வந்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா ட்ரேட் அப்ரெண்டிஸ்ஷிப் வந்து 1 இயர் டூரேஷன்ல வந்து கொடுத்துருக்காங்க. ஸ்டைஃபண்ட் வந்து மாசத்துக்கு வந்து 7,000 ரூபாய் ஸ்டைஃபண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. நேஷனல் அப்ரெண்டிஸ்ஷிப் ப்ரொமோஷன் ஸ்கீம் மூலியமா நீங்க இதுக்கு வந்து அப்ளை பண்ணிக்கலாம் அப்படிங்கிற கொடுத்துருக்காங்க. 13,902 வேகன்சிஸ் அப்படிங்கிறது அவைலபிளா இருக்குது. அதே மாதிரி இந்த இடத்துல வந்து ஆப்ஷனல் ட்ரேட் அப்ரெண்டிஸ்ஷிப்ல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 6 மந்த் அண்ட் 9 மந்த் அண்ட் 1 இயர் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. அன்எம்ப்ளாய்டு யூத் 5th to 12th பாஸ் பண்ணவங்க வந்து அப்ளை பண்ணலாம். கிராஜுவேட்ல இருக்கக்கூடியவங்க அப்ளை பண்ணலாம். அதே மாதிரி டிஎன்எஸ்சிடிசி, அதே மாதிரி பிஎம்கேவிஒய் இந்த மாதிரியான டூரேஷன்ல இருக்கக்கூடியவங்க கூட நீங்க வந்து என்ன பண்ணலாம்னா ஷார்ட் டேர்ம்ல நீங்க ஒர்க் பண்றக்கூடிய ஆப்ஷன்ஸும் உங்களுக்கு இதன் மூலியமா இருக்கு அப்படிங்கிற கொடுத்துருக்காங்க. இதுக்கான ஸ்டைஃபண்ட் வந்து 5,000ல இருந்து 9,000 வரைக்கும் உங்களுக்கு வந்து ஸ்டைஃபண்ட் வந்து கிடைக்கும் அப்படிங்கிற சொல்லியிருக்காங்க. இதுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா 21,970 வேகன்சிஸ் அப்படிங்கறத வந்து லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து கிராஜுவேட்டுக்கு உண்டான அப்ரெண்டிஸ்ஷிப் சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. இது வந்து 6 மந்த் ட்ரைனிங். இதுக்கு ட்ரைனிங்க்குமே உங்களுக்கு வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா உங்களுக்கு ஸ்டைஃபண்ட் வந்து கொடுக்குறாங்க. இல்ல
வந்து ஒரு 68,212 வேகன்சிஸ் அப்படிங்கிற வந்து கொடுத்துருக்காங்க. அதை தாண்டி வந்து பிஎம் உடைய இன்டர்ன்ஷிப் ப்ரோக்ராம்ல நம்மளுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. பிரதான் மந்திரி இன்டர்ன்ஷிப் ஸ்கீம் சொல்லிட்டு ஒன்று இருக்குது. இது வந்து மினிமம் வந்து ஒரு 1 இயர் 21 வயசுல இருந்து 24 வயசுக்குள்ள இருக்கக்கூடிய ஆண்கள் பெண்கள் இருபலருமே இதுக்கு வந்து விண்ணப்பிக்கலாம். ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு 500க்கு மேற்பட்ட கம்பெனிஸ்ல வந்து ஒரு வாய்ப்பு வந்து உங்களுக்கு வந்து இருக்கு அப்படிங்கிறது வந்து கொடுத்துருக்காங்க. மினிமம் ஸ்டைஃபண்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 5,000, அதாவது குறைந்தபட்ச ஸ்டைஃபண்ட் வந்து 5,000 ரூபாயில தான் உங்களுக்கு வந்து ஸ்டார்ட் ஆகுது. அது வந்து உங்களுக்கு வேரைஸ் ஆகலாம் அப்படிங்கறதையும் உங்களுக்கு இதுல வந்து கொடுத்துருக்காங்க. சரிங்களா? முழுக்க முழுக்க இது எல்லாமே வந்து கவர்மெண்ட் சார்பில் இருந்து நடத்தக்கூடிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. இதுல வந்து நம்ம எப்படி நம்ம வந்து பார்க்குறோம், நம்மளோட கண்ணோட்டம் வந்து எப்படி இருக்கு அப்படிங்கிறதுலாம் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். முடிஞ்ச வரைக்கும் இந்த ஒரு வீடியோவை நீங்க பார்க்கறது மட்டும் இல்லாம, நீங்க காலேஜ் ஃபைனல் இயர் ஸ்டூடெண்டா இருந்தாலும் ஓகே, இல்ல வந்து ஒரு அன்எம்ப்ளாய்டு கேட்டகரியில இருக்கிறீங்க அப்படின்னாலும் மஸ்டா நீங்க வந்து ட்ரை பண்ணுங்க. அப்ளை பண்றது ரொம்ப சிம்பிள் தான். இதுக்கான லிங்க் எல்லாமே உங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் வந்து மென்ஷன் பண்ணிருக்கோம். அந்த லிங்கை டச் பண்ணி போயிட்டு நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னா, ஆப்ஷன்ஸ்ல நீங்க கிளிக் பண்ணி ஒன்ஸ் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். இல்ல எங்கெங்க என்னென்ன ஹோல்டருக்கு வந்து எவ்வளவு சேலரி, எவ்வளவு ஸ்டைஃபண்ட் அப்படிங்கறத உங்களுக்கு இதுல வந்து கொடுத்துருக்காங்க பாருங்க. ஒன்ஸ் நீங்க வந்து டைரக்டாவே போயிட்டு இந்த இடத்துல வந்து நீங்க லாகின் பண்ணி அக்கௌண்ட் கிரியேட் பண்ணி அப்ளை பண்ணிக்கலாம். இப்போ வந்து எக்ஸாம்பிளுக்கு ஒரு ஒரு இன்டர்ன்ஷிப்க்கு நம்ம வந்து அப்ளை பண்ணிக்கலாம். இந்த இடத்துல ரெஜிஸ்டர் நவ் அப்படிங்கிற இந்த டேப் வந்து கிளிக் பண்ணீங்க அப்படின்னா டைரக்டா நமக்கு வந்து என்ன ஆகும் அப்படின்னா, நம்மளோட அப்ளிகேஷன் பேஜுக்குள்ள வந்து ஃபார்வர்ட் ஆகும். இந்த இடத்துல இன்டர்ன்ஷிப்கான டைரக்ட் லிங்க்குள்ள போகுது. அதாவது பிஎம் இன்டர்ன்ஷிப்ல இதுல போயிட்டு ஏற்கனவே உங்ககிட்ட அந்த அக்கௌண்ட் வந்து இருக்கணும். யூத் ரெஜிஸ்ட்ரேஷன் அப்படிங்கிற இந்த டேபை கிளிக் பண்ணி ஒன்ஸ் நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னா அக்கௌண்ட் வந்து கிரியேட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நீங்க டைரக்டா வந்து லாகின் பண்ணி என்ன பண்ணிக்கலாம்னா யூஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா? இதான் வந்து கான்செப்ட். வேற ஏதாவது உங்களுக்கு வந்து இது சம்பந்தமா வந்து டீடைல்ஸோ இல்ல டவுட்ஸோ வந்து தேவைப்படுது அப்படின்னா நீங்க வந்து கமெண்ட் பண்ணுங்க. நம்ம நெக்ஸ்ட் ஒரு அப்டேட்ல வந்து மீட் பண்ணுவோம். தேங்க்யூ. ஆல் தி பெஸ்ட். காட் பிளஸ் யூ.